Hi friends, it's such a joy to meet you through this program. ஒவ்வொருவரையும் எனக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே நான் வந்து உங்களோட ஒரு நண்பனை போல பேசுகிறது எனக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியம். ஐ ரியலி என்ஜாய். பலருடைய வாழ்க்கையில் இந்த ப்ரோக்ராம் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டதுன்னு சொல்ல போல் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதை கேட்குறது. இன்றைக்கு பாருங்கள், நம்ம லைஃப்பில் நம்ம சுற்றி மற்றவங்களெல்லாம் பார்க்குறது நல்லது. ஆனால் ரொம்ப நம்ம அவங்கள பார்த்துட்டு நம்ம வாழ்க்கை சில சமயம் எப்படி ரொம்ப பாதிக்கப்படுறதுக்கு அது வந்து ஒரு வாய்ப்பாக இருக்குது. அது குறித்து நான் பேச போகிறேன். நான் அதுக்கு முன்பாக ஐம் கோயிங் டு டேக் யூ டு மை கான்சர்ட். நீங்கள் இந்த பாடலை கேளுங்க. கேட்ட பிறகு ஐ வில் கம் அண்ட் ஜாயின் யூ. உன்னை நான் மறப்பேனோ என் நேச பிள்ளையே, உன்னை நான் மறப்பேனோ என் நேசமே, உன்னை நான் மறப்பேனோ என் நேச பிள்ளையே, உன்னை நான் மறப்பேனோ என் நேசமே, கடந்து வந்த பாதையில் கூட நான் நின்றேன். உன்னை நான் என்றென்றும் நடத்திடுவேன். எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னுடனே இருப்பேன். உன்னை நான் என்றென்றும் நடத்திடுவேன். உன்னை நான் மறப்பேனோ என் நேச பிள்ளையே, உன்னை நான் மறப்பேனோ என் நேசமே. இன்றைக்கும் ஆண்டவர் நம்மளை நோக்கி சொல்றார், உன்னை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். உன்னை நான் மறப்பேனோ என் நேச பிள்ளையே, உன்னை நான் மறப்பேனோ என் நேசமே, உன்னை நான் மறப்பேனோ என் நேச பிள்ளையே, உன்னை நான் மறப்பேனோ என் நேசமே, உன் பாவங்களை எல்லாம் நான் மன்னித்து மறந்தேன். உன்னை நான் நீதியால் மறைத்துள்ளேன். கடந்த
தவறுகளை நீ திரும்பி பார்க்காதே. உன்னை நான் என்றென்றும் நேசிப்பேன். உன்னை நான் மறப்பேனோ என் நேச பிள்ளையே. உன்னை நான் மறப்பேனோ என் நேசமே. I hope you really enjoyed that song. இன்றைக்கும் நான் சொன்ன விதமாக நம்ம சுற்றி பார்க்குறோம். சுற்றி பார்க்குறது கூட இருக்கிறவங்கள பார்க்குறோம், கூட பிறந்தவங்க வாழ்க்கையில் நடக்கிறத பார்க்குறோம், நம்ம நண்பர்களுடைய லைஃப்பை பார்க்குறோம். ஒரு ஒரு சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் நம்ம ப்ரோக்ரஸ் ஆகிட்டு கொஞ்சம் யூத் ஆகிட்டு வேலை செய்கிறோம். அதுக்கப்புறம்லாம் பார்க்க நம்ம மைண்டு அவங்க லைஃப்பெல்லாம் நல்லா இருக்குது, நம்மகிட்ட தான் சரியாக இல்லை. அவங்களாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்கிறாங்க, அவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்களாம் டக்குன்னு இப்போ குழந்தை பிறந்துச்சு, எனக்கு ஆகலை. இப்படிலாம் நிறைய பேர் கம்பேர் பண்ண என்ன ஆகுது, அவங்க லைஃப்பில் ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆயிடுறாங்க, சேட் ஆயிடுறாங்க, வாழ்க்கையில் ரொம்ப பயந்துடுறாங்க, டென்ஷன் ஆயிடுது. அந்த டென்ஷன் ஆகுது கூட இருக்கிறவங்க மேலே. அது என்ன ஆகுது, இட் ரிஃப்ளெக்ட்ஸ், அப்படியே இட் வில் சீப். அவங்க வாழ்க்கையிலேருந்து அவங்க பேசுகிறது, அவங்களுடைய எக்ஸ்ப்ரெஷன், அவங்க சும்மா இருக்க போலே சேடாக இருப்பாங்க. ஸோ என்ன ஆகும், கூட இருக்கிறவங்களுக்கும் அவங்க ரொம்ப அஃபெக்ட் ஆகிடுவாங்க. இட் அஃபெக்ட்ஸ் ரிலேஷன்ஷிப், இட் கேன் அஃபெக்ட் யுவர் ஸ்பவுஸ், யுவர் சில்ட்ரன். இதெல்லாம் ஆனால் மைண்டில் போகிறது எங்கேயும் சொல்ல மாட்டோம் யார்கிட்டையும். நம்ம இல்லைங்க ஒன்றும் இல்லைங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு போவோம். சும்மா டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். டயர்டாக இருந்தால் பரவாயில்ல, ஆனால் மைண்டில் ரொம்ப நமக்கு பாதிச்சிச்சுன்னா அது ரொம்ப நம்ம சந்தோஷத்தை கொள்ளையாடிடும், நம்முடைய சரீரத்தை பாதிக்கும். தேவையில்லாத காரியம். ஏன் தெரியுமா, யூ பிகம் வெரி லோன்லி. நம்ம ஒருத்தர் தான் ஓரங்கட்டின மாதிரி ஆயிடுச்சு, மற்றவங்களுக்கெல்லாம் நல்லா ஆயிட்டுருக்கு. நான் ஒன்று சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ, காட் லவ்ஸ் யூ. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். இது ஏதோ சும்மா சொல்கிற வார்த்தை கிடையாது. அவர் ஒவ்வொரு நபரும் இஸ் வெரி ப்ரெஷியஸ். அதனால்தான் அவர் தன்னுடைய அன்பை, அவருடைய கேர், அவருடைய முக்கியம், ஒவ்வொருவருக்கும் எவ்வளோ முக்கியம்னு சொல்கிறத he expressed it to the parable of a lost coin, lost sheep, lost son. 3 காரியத்தில் வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் காணாமல் போன ஆடு, காணாமல் போன அந்த காசு, காணாமல் போன அந்த மகன், இது அதில் என்ன அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாருன்னா, 100 ஆடு இருந்துட்டு ஒரு ஆடு இதில் காணாமல் போனால் கூட மீதியான 99 விட்டுட்டு அந்த ஒன்று அதை தேடி நான் போவேன்றார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, how much he is attaching importance for that one. அந்த பவர் ஆஃப் தட் ஒன் என்னன்னா, அந்த ஒன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஒன்று இருந்தால் கூட, ஒரே ஆளாக இருந்தால் கூட அவங்க எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருந்தார். அப்படி பார்க்கும் பொழுது in your life you don't need to be lonely because God cares for you, he wants to help you. அதனால்தான் அவருடைய வார்த்தை, ஒரு அழகான வார்த்தை ஏசாயால இருக்கு பாருங்க. அவர் என்ன சொல்றாரு, என்னால நீ மறக்கப்படுவதில்லை. அவர் என்ன சொல்றாரு, you will not be forgotten of me, நான் I will never forget you. அதை சொல்லிட்டு இன்னொரு இடத்துல சொல்றாரு, ஒரு பால் கொடுக்கும் தாய்,
தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்றார். உன் தாயும் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன்றார். இவ்வளத்தையும் ஏன் திருப்பி திருப்பி சொல்றாருன்னா, நம்முடைய வாழ்க்கையில நம்ம ரொம்ப லோன்லி ஆகிடுவோம். ஏன்னா நம்முடைய பலத்துக்கு மிஞ்சி, நேரத்துக்கு மிஞ்சி, நமக்கு டைம் மிஞ்சிருச்சு, போயிடுச்சு. மேபி காட் ஹஸ் பைபாஸ்ட், என்னுடைய ஆப்பர்ச்சுனிட்டி போயிடுச்சு. இது 10 வருஷத்துக்கு முன்னால் செஞ்சுதான் நல்லா இருக்கும். இதெல்லாம் யோசிக்க யோசிக்க தலையே பைத்தியம் பிடிச்சிடும். மனுஷனுடைய வாழ்க்கையில் அவ்வளோ தூரம் அஃபெக்ட் ஆகிடும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க, அவருடைய ஆப்ரேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா there is something called timing of God. பாருங்க, நம்ம உலகத்திலேயே நீங்கள் யோசித்து பாருங்க, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சீசன் இருக்குதுங்க. ஒரு இலை உதிர காலம் இருக்குது, வின்டர் இருக்குது, சம்மர் இருக்குது, இப்படி ஒவ்வொரு காலமும் இருக்குது. ஸ்ப்ரிங், சம்மர் எல்லாமே இருக்குது, விதவிதமான காலங்கள், ஒவ்வொரு ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ அவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தையில் சொல்கிறார் ஆண்டவர், in his time he makes all things beautiful. அவர் உடைய நேரத்தில் எல்லாம் பூர்ணமாக அழகாக அவர் செய்வார். அவர் சொல்கிறாரு, ஐ வில் பர்ஃபெக்ட் எவ்ரி திங் கன்சர்னிங் யுவர் லைஃப். உன் வாழ்க்கை குறித்த அனைத்து காரியங்களையும் நான் பூர்ணப்படுத்துப்பேன். He who has started the good work in you is faithful to complete it. உன் வாழ்க்கையில் தொடங்கின வேலையை அதை முடிக்கிறதுக்கு நான் உண்மையுள்ளவராக இருக்கிறேன்றார். அவர் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார் பாருங்க, டு பிரிங் an assurance into your heart. ஒவ்வொருவருக்கும் அந்த நம்பிக்கை வரணும். வந்த பிறகுதான் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் நடக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பைபிளில் ஒரு காரியம் நடந்திருக்கு. there was a boy. அந்த பையன் சின்ன வயசுலேயே ஆண்டவர் அவனுக்கு ஒரு சொப்பனம் கொடுத்தார். அவன் பேர் யோசேப்பு. சிறு வயதில் அவனுக்கு அவன் தாய், தகப்பன், சகோதரர்கள் அனைவரும் அவன்கிட்ட பணிவார்கள். அவனை ஆண்டவர் அப்படி உயர்த்த போறேன்னு சிறுசா இருக்க போலே 2 சொப்பனம் அவனுக்கு வந்துச்சு. அந்த சொப்பனத்தை சொன்ன உடனே எல்லாரும் வீட்டில் அவன் மேலே பொறாமை கொண்டு அவனை ஒதுக்குறாங்க. கடைசியில் நடந்த காரியம், பொறாமை மிஞ்சி என்ன ஆகுது, கூட பிறந்தவர்கள் அவனை கொலை செய்யணும்னு நினைக்கிறாங்க. அப்புறம் அந்த கொலை செய்யறன்றது காப்பாற்றுறதுக்காக இன்னொருத்தன் என்ன பண்ணுறான், அண்ணக்காரன் இவனை தூக்கி தண்ணியில் அந்த குழியில் போட்டுறான். அதுக்கப்புறம் அந்த பசங்க கொஞ்சம் தூக்கிட்ட பிறகு தூக்கிட்டு போய் நம்ம அப்பாட்ட கொடுத்துடலான்னு. ஆனால் என்ன ஆகுது, அவனுடைய சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்க, சதி பண்ணி அவனை வியாபாரிகள்கிட்ட, இந்த தேசத்துலேருந்து வழியாக போகிறாங்க எகிப்துக்கு, அந்த வியாபாரி கையில் ஒப்பு கொடுத்து அவனை வித்துடுறாங்க. வித்த உடனே அந்த சின்ன பையனை கட்டி அவங்க எடுத்துகிட்டு போய் எகிப்தில் போட்டிஃபார் என்று ஒரு அரசாங்கத்தில் ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கிறதுக்கு அவனை அடிமையாக விற்கிறாங்க. அவனை அடிமையாக விற்ற பிறகு கூட அங்கே அவன் உண்மை உத்தமமாக வேலை செய்கிறான். எந்த லெவலுக்குன்னா, அந்த அந்த போட்டிஃபார் என்ற அவ்வளோ பெரிய ஆஃபீஸர் எல்லா காரியமும் அவன்கிட்ட ஒப்பு கொடுக்குறார். நீ பாரு, வீட்டை பாரு, வீட்டில் பொறுப்பாரு. அப்போது அவருக்கு நிகழ்ந்த காரியம் என்னன்னா, அந்த ஆளுடைய மனைவி இந்த பையனோட தவறாக பழகணுன்ற ஒரு சிந்தையில் அவனை கெடுக்கிறதுக்கு பல நாள் டெய்லி முயற்சி பண்ணுறாங்க. அப்போ இவர் சொல்கிறார், இந்த மாதிரி பாவமான காரியங்கள், விபச்சாரமான காரியங்கள் நான் செய்ய மாட்டேன், ஏன்னா கடவுளுக்கு பயப்படுறேன். அடுத்தது என் எஜமான் எல்லாத்தையும் என்னை நம்பி உன்னை தவிர என்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிருக்கிறார், இந்த மாதிரி காரியத்தை நான் செய்யக்கூடாது அப்படின்னு அவன் நேர்மையாக இருக்கிறத பார்த்தோன்னே அந்த ஸ்திரீ என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு எம்பாரஸ்மெண்ட் ஆகிட்டு அவனை பொய்யா அவன் புருஷன்கிட்ட சொல்கிறாங்க, இவன்கிட்ட தவறாக என்கிட்ட பழக வந்தான் அப்படின்னு பொய் சாட்சி சொல்லி அவரும் அதை நம்பி சிறைச்சாலையில் போட்டுறாங்க. அவன் அங்கே சிறைச்சாலையில் வச்சு, சிறைச்சாலையிலேருந்து அவன் வெளியே வர போல அவனுடைய வயசு 30 வயசு. கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஒரு வாலிபன், ஒரு சிறு பையன், இந்த ஸ்தானம் எல்லாம் மிஞ்சி போய் 30 வயசுக்கு அப்புறம் தான் ஜெயிலேருந்து வெளியே வரான்னா அவன் உட்காந்து யோசித்துருக்கலாம், மோஸ்ட் ஆஃப் மை பெஸ்ட் பார்ட் ஆஃப் மை லைஃப் இஸ் ஐ ஸ்பென்ட் இன் த பிரிசன், இட்ஸ் ஆல் கான், என் வாழ்க்கையே போயிடுச்சுன்னு யோசித்துருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சொப்பனம் மூலம் சொன்ன காரியத்தை மறக்கலை. He has not forgotten, he doesn't forget. அவர் மறக்க மாட்டார். ஆனால் நமக்கு தெரியாது, நம்ம வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள்லாம் என்ன நடக்குதுன்னா, இதெல்லாம் நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுது. நம்ம வாழ்க்கையில் he prepares us. அந்த ஒரு கிராண்ட் டே, அந்த ஒரு நாட்காக அழகான ஒரு காரியங்கள் நடக்க போகுது நம்ம லைஃப்லன்னா, அவரை he prepares. எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாருன்னா, எப்படி ஒரு குயவன்
ஒரு குயவன் களிமண்ணை வணைகிறாரோ அப்படி சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் நமக்கு இஷ்டமில்லாதவர்களையும் பயன்படுத்தி நம்மளை ஷேப் பண்ணுறாரு. வேண்டாத காரியங்களை நம்மளை விட்டு எடுக்கிறாரு. நமக்கு ஒரு நல்ல ஒரு மெச்சூரிட்டி கொடுக்குறாரு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாரு. இதெல்லாம் வரணும்னா டைம். இட் டசன்ட் ஹேப்பன். ஏதோ ஒரு பூஜை பண்ண உடனே, ஒரு ஜபம் பிரார்த்தனை பண்ண உடனே எல்லாம் பெருசாகிட்டாருன்னு அப்படி பண்ண முடியாது. ஒரு மரம் ஒரு விதை போட்டு பல ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் அது வளர்ந்து அதுக்கப்புறம் கனி வருது. அதுபோல் நம்ம வாழ்க்கையில் மெச்சூரிட்டி ஆல்சோ கோஸ் வித் டைம். அது அவசரப்பட முடியாது. அப்போ என்ன ஆகுது பாருங்க, அந்த ஜெயிலில் இருக்க போல அங்கே இருக்கிறான் ஒரு பட்லர். அந்த பட்லரை ராஜா என்ன பண்ணிட்டார், ஏதோ தப்பு செஞ்சான்ட்டு உள்ள ஜெயிலில் போட்டார். அவனுக்கு ஒரு சொப்பனம் வந்த உடனே இவர் அதுக்கு விளக்கம் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, 3 நாளில் ராஜா உன்னை திருப்பி கூப்பிடுவார், திருப்பி உனக்கு வேலையில் வச்சிருவார்ப்பா, வாழ்க்கை சூப்பர் ஆகிடும். அப்படி ஆயிட்ட பிறகு என்னை மறந்துடாத, என்னை நினைவு கூறு. என்ன அழகாக ஒரு தாழ்மையாக பட்ட கஷ்டத்து நிமித்தம் பாருங்க, he says I hope that you will recommend me. எனக்கு எதாவது நீ செய், மறந்துடாத ரிக்வெஸ்ட் பண்ணா அந்த ஆள் அதே மாதிரி அவர் வாழ்க்கையில் 3 நாள் கழிச்சு ராஜா அவனை கூட்டி திருப்பி அவனுக்கு அந்த வேலைக்குள்ள வச்சுக்கிறார். ஆனால் என்ன ஆகுது, அந்த ஆள் மறந்துடுறார், மறந்தே போயிட்டார். மறந்து போயிட்டாருன்னா நன்றி இல்லாதவன் கெட்டவன் சொல்ல, அவருக்கு இருந்த டென்ஷன் வேலை ஜாஸ்தி, என்ன அச்சோ தெரியல, மறந்துட்டார். ஆனால் ஆண்டவர் மறந்தாரா? இல்லை. சொல்கிறேன் கேளுங்க. என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் அந்த பையனை ஜெயிலேருந்து கூட்டு வரதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு பாருங்க. ராஜாக்கு சொப்பனம் ஒன்று வருது. அந்த சொப்பனத்தை பார்த்து அவர் டிஸ்டர்ப் ஆகுறார். உடனே அந்த ஊரில் இருக்க எல்லா ஞானிகள் மந்திரவாதிகள் எல்லாம் கூப்பிட்டு, எனக்கு சொப்பனத்தையும் சொல்கிறேன், இதுக்கு ஒரு விளக்கம் மட்டும் நீங்கள் கொடுங்க, நான் ஒருத்தனுக்கும் கொடுக்க தெரில. அவருக்கு ரொம்ப கோபம் வருது. கோபம் வந்தால் அவங்களுக்கு தெரியும் ராஜாவுக்கு, நீங்கள் ஏன்டா உயிரோடு இருக்குங்கவங்களெல்லாம் சாவடிச்சிருவன்ட்டு ராஜாவுக்கு அவ்வளோ கோபம் வந்துடும். உடனே அப்போ தான் அந்த பட்லருக்கே யோசனை வந்துச்சு. அடடடடா. அப்போ சொல்கிறான், ராஜா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இது மாதிரி உள்ள ஒருத்தன் என் கூட இருந்தான், அவன் தான் எனக்கு என்னுடைய ட்ரீமுக்கு அவன் தான் ஒரு விளக்கம் கொடுத்தான். ஆனால் அவனை அப்படியே மறந்துட்டேன். ஆனால் இந்த சூழ்நிலையில் தான் எனக்கு ஞாபகம் வருது, அவன் தான் உங்களுக்கு உதவியாக இருப்பான், அவனால் முடியும் ராஜான்னு. ராஜா கூட்டிகிட்டு வான்றார். யோசேப்பை கூட்டிகிட்டு அந்த ட்ரீமுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து, அந்த ட்ரீம் இப்போ நீ எப்படி அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் சொல்லிட்டு, உன்னுடைய தேசத்தில் நல்ல ஞானமாக இருக்கிற யாராச்சும் அப்பாயிண்ட் பண்ணுங்க, இப்படி செய்யுங்க, உங்கள் எதிர்காலத்துக்கு இது ஒரு எச்சரிக்கை, உங்கள் எதிர்காலத்தில் இப்படி நன்மையாக செய்ய முடியும்னு சொன்ன உடனே இவர் என்ன சொல்கிறாரு, உன்னை தவிர வேற எவனுமே இங்கே இல்லை, நீ தான் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, உன்கிட்ட ஒரே ஒரு காரியம்தான், ஐ வில் கீப் இட் பேக். என்னன்னா, என்னுடைய சிங்காசனம் மட்டும் உனக்கு கொடுக்க மாட்டேன், மிச்சது எல்லாம் உன் கண்ட்ரோலில் இருக்கு, நீ பாடுறான்றான். இட்ஸ் ஆல்மோஸ்ட் செகண்ட் டு த கிங். நான் என்ன உங்களோட ஷேர் பண்ணுறேன்னா பாருங்க, வாழ்க்கையில் கடவுள் வச்சிருந்த காரியங்கள் கண்டிப்பாக கடவுள் அதை நிறைவேற்றுவார். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேரம் பாருங்க, 30 வருஷம் கழிச்சு தான் அவருக்கு வந்துச்சு. மோசஸுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அழைத்தது உண்மை. சிறு குழந்தையிலேருந்து அவன் மறிக்காமல் காப்பாற்றினது ஒரு நோக்கம். அவனை எகிப்தில் இருக்க ராஜா வீட்டில் போய் தங்கி பழக வைச்சது ஒரு நோக்கம். ஆனால் 40 வயசுக்கு அப்புறம் அந்த அரண்மனையை விட்டு அவர் வர்றாரு. இன்னொரு 40 வருஷமா எடுப்பார் ஆண்டவர் திருப்பி அவனோட பேசுறதுக்கு. 80 வயசு தாத்தாவாயிட்ட பிறகு அவனுக்கு எல்லாமே மறந்து போச்சு, பேசுகிற ஸ்கில் கூட போயிடுச்சு. பாதி நேரம் அவன் வாழ்க்கையில் 40 வருஷம் ஆடுங்களோடையே பேசி வனாந்தரத்தில் பாபா பாபான்னு பேசி இப்போ அவன் பேசுறதும் திக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த ஒரு சூழ்நிலை 80 வயசு முடிஞ்ச பிறகு ஆண்டவர் அவனை நோக்கி மோசஸ் நீ எனக்கு போய் எகிப்துக்கு போகணுன்னு கூப்பிடுறாரு. அவனுடைய பிளான் வருது. அது மட்டும் இல்லை, 100 வயசுக்கு அவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டு ஒன்றுமே செய்யலை. அதுக்கப்புறம் 100 வயசு கிட்ட வந்த உடனே தான் ஆபிரகாமுக்கு அவர் வாக்களித்த குழந்தை பிறகு. இதெல்லாம் நம்ம பார்க்க போல நமக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் என்னன்னா, God will never forget us. உன் தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், உன் தாய் தகப்பனும் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். ஸோ ஒரு டிலே ஆகுறனால God has forgotten, God denies, என்னுடைய ஜெபத்தெல்லாம் அவர் தூக்கி எறிஞ்சிட்டாரு அப்படின்னு நம்ம நினைக்கணும். டிலே இஸ் நாட் டினையல். டிலே ஆகுதுன்னு உடனே நம்ம முடிஞ்ச கதைடா, நமக்கு ட்ரெயின் போயிடுச்சு, அவள் தான் கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம், அப்படி இல்லை. உங்களுக்கு தெரியாது ஆண்டவர் வைத்திருக்கிற நல்ல நன்மைகள் எல்லாத்தையும் அதன் நேரத்தில் பூர்த்தி செய்வார். யூ வில் நாட் மிஸ் யுவர் பிளெஸ்ஸிங் இஃப் யூ வுட் ஒன்லி லேர்ன் டு வெயிட்.
இந்த நாட்களில் யோசேப்புடைய கஷ்ட நாட்களில் ஒரு வசனம் சொல்லுகிறது, அவனை சிறைச்சாலையில் பூட்டி வைக்கிற போத ஆண்டவருடைய வார்த்தை அவனை சோதித்து இட் டெஸ்டட் him. இன்னைக்கு during your time of waiting, God is testing. Can you still trust me? Can you still hold on? 38 ஆண்டுகளாக பெதஸ்தால விழுந்து கடந்து ஒரு கை கால் வராதவன் இருக்கான். அவனை கேட்கிறாரு, அவனை நோக்கி போறாரு. அவர் வசனம் சொல்லுகிறது, அவன் இதே நிலையில அநேக நாட்கள் இவன் இந்த ஸ்டேட்ல இருக்கிறான்னு தெரிஞ்சு ஆண்டவர் அவனை நோக்கி போறாராம். அவனு பல நாட்கள் இதே கண்டிஷன்ல கிடக்குறான்ட்டு அவன்கிட்ட போய் கேட்கிறாரு, நீ சுகமாகிறதுக்கு இன்னும் உனக்கு விருப்பத்தோடு இருக்கிறியான்னு பார்க்குறாரு. இன்னைக்கு have you lost your hope? Don't lose your hope. God will never forget you. அவர் சொல்றாரு, மகனே மகளே, வானத்தில் இருக்கிற பறவையை பார். அது எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கலாம்? ஒன்றுமே இல்லை, சில காசுக்கு வாங்கலாம். அந்த குருவிகளை, ஆகாயத்தில் பறக்கிற பறவைகளை நான் போஷிக்கிறேன், நான் உடுத்துறேன். ஒன்றும் நான் பெர்மிஷன் கொடுக்காம கீழே விழுந்து சாவாது. அப்போ இவ்வளோண்டு காசுக்கு வாங்குற பறவைக்கே இவ்வளோ அக்கறை இருந்தா நான் அதை காட்டிலும் உன் மேல அக்கறை கொள்ள மாட்டேனா அப்படின்னு மத்தேயுல கேட்குறேன். இன்னைக்கு God cares for you. He will never forget. நீங்கள் ஒன்றே ஒன்று சொல்லணும், நான் உங்களை நம்புகிறேன் ஆண்டவரே, என் நம்பிக்கை வீண் போகாது. I just focus my life on you. எனக்காக நீங்கள் செய்யுங்க. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற ஒவ்வொருவரும் தங்கள் பாரத்தை ஆண்டவர் மேலே வைங்க. அதுதான் இயேசுவானவர் சொல்கிறார், நீ வருத்தப்படாத. நீ வருத்தப்படுறதுனால உன்னுடைய முடி வெள்ளையை கருப்பாக்கவோ கருப்பான முடியை வெள்ளையாக்கவோனால முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நீ என்னத்துக்கு ஒன்னையே நீ இவ்வளோ தூரம் பாதிச்சு கொண்டு இருக்கிற? கமிட் யுவர் ஒர்க்ஸ் டு மீ, டிலைட் யுவர் செல்ஃப் இன் த லார்ட். உன்னுடைய பாரத்தை என் மேலே வைத்து விடு, நான் உனக்கு சகலத்தையும் செய்வேன், உன் கரத்தை பிடித்து நடத்துவேன். அவர் ஒரு வாக்குத்தத்தம் ஒன்று கொடுக்குறார். ஏசாயா 45:2 பார்த்தீங்கன்னா கூட அவர் சொல்றார், நான் உனக்கு முன்பாக போய் கோணலான வழிகளை நேர்படுத்துவேன், வெங்கல கதவுகளை உடைச்சி நான் விடுதலை செய்வேன். அது மட்டும் இல்லை, அவர் சொல்றாரு, உனக்கு அறியாத காரியங்கள், அதான் இருளில் இருக்கிற பொக்கிஷங்கள், அதெல்லாம் உனக்கு நான் கொடுப்பேன். கண்ணால் பார்க்காத, காதால் கேட்காதது, உன் மூளைக்கு எட்டாத அநேக நன்மைகளை உனக்கு வச்சிருக்கிறேன்றார். இன்றைக்கு நான் ஒன்று கேட்குறேன், யாருமே இல்லை, கடவுளோட ஒரு கனெக்ஷன் இல்லாட்டா யூல் கெட் இன் டு அப்படியே டெஸ்பேர், ஹோப்லெஸ்னஸ். பட் இஃப் யூ நோ உன் வாழ்க்கை ஆண்டவர் கையில் இருக்குதுன்னா அந்த நம்பிக்கை உன்னை வாழ வைக்கும். இன்னைக்கு ஒரு புயல் மத்தியில் ஒரு நங்கூரம் இருக்கிறதுனால தான் அந்த மாலுமி தைரியமாக இருக்கான். வாட் இஸ் த ஆங்கர் ஆஃப் யுவர் சோல்? உன் வாழ்க்கையில் இருக்கிற நங்கூரம் என்ன? பணமா, ஜனங்களா, அழகா, பதவியா? இவைகள் எல்லாம் நமக்கு உதவி செய்யாமல் போகிறதுக்கு ஈஸி. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் மேல் உன் பாரத்தை வை. இன்னைக்கு உன் வாழ்க்கை ஆண்டவரோடு ஒரு உறவுக்குள்ளே வரணும், மதம் அல்ல. வாழ்க்கை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என் வாழ்க்கையை அலங்கரிங்க, என்னை உதவி செய்யுங்க, என்னை முன்னேற வைங்க. நீங்கள் என்னை மறக்க மாட்டுங்க, அதை நான் நம்புகிறேன். நீர் என்னை தேடி வருவீர், நீர் விட மாட்டீர், நீர் தொடங்கின காரியத்தை என் வாழ்க்கையில் முடிப்பீர். நான் உன்னுடையவன், நீர் என்னுடையவன், என் அப்பா மாதிரி என் வாழ்க்கையை உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது அனுபவம், ஒரு புது தைரியம், ஒரு புது நிம்மதி உங்கள் வாழ்க்கையில் உதிக்கும். லெட் மீ ப்ரே ஃபார் யூ. அன்புள்ள பிதாவே, இந்த நாளில் இதை பார்த்து கொண்டு, இந்த ப்ரோக்ராமை பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் பெரிய நாமத்தினால நாங்கள் வருகிறோம். அவங்கள உமக்கு முன்பாக நிறுத்துகிறோம். மனசில் இருக்கிற பயங்கள், திகில்கள், எல்லா விதமான கஷ்டங்கள் நிமித்தம் எங்கள் வாழ்க்கை இருள் சூழ்ற மாதிரி இருக்கலாம். ஆனால் இப்பொழுது புயல் மத்தியில் நீர் வந்து சொன்னீர், பயப்படாதுங்க, சமாதானம் உண்டாகட்டும். நீர் இப்பொழுது அவர் வாழ்க்கையில் கொந்தளிக்கிற கடல் மாதிரி இருக்கிற பிரச்சனைகள் மத்தியில் நீர் நிம்மதியும் சமாதானத்தை உண்டு பண்ணி வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. நீங்கள் சொன்னுங்க, ஐ வில் நாட் ஃபர்கெட் யூ, உன்னை மறக்க மாட்டேன்னு சொன்னுங்கல்ல. இன்னைக்கு எங்களுடைய சகோதர சகோதரிகள் பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுடைய மனசுல இருக்கிற பாரத்தை நீக்குங்க. சரீரத்தில் இருக்கிற வியாதி கஷ்டங்களை இப்பொழுது உங்களுடைய காயப்பட்ட கரத்தை வைத்து தொட்டு ஹீல் பண்ணுங்க. அவங்க விசுவாசத்தின் பிரகாரம் அற்புதம் நடக்கட்டும். அவர் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். அவங்க குடும்பத்தில் தேவை என்னையோ, பண தேவை என்னவோ, அவங்க கல்யாணம் ஆகலை, இல்லாட்டா கல்யாணம் ஆகிட்டு எனக்கு குழந்தை இன்னும் உண்டாகலை, எனக்கு வெட்கத்தின் மத்தியில் போகிறேன், இல்லை இந்த காரியங்கள்
தொடங்கினேன், நின்றுட்டு இருக்கு. இப்படிலாம் அநேக காரியம் இருக்கலாம். ஆனால் பணமும் நண்பர்கள் கூட உதவி செய்யாத சூழ்நிலை, தேவனே உன் தாயின் வயிற்றுல நான் உன்னை அறிகிறேன்னு சொன்ன தேவன், நீர் அற்புதத்தை செய்து கண்ணீரை துடைத்து அவள் வாழ்க்கையை ஆண்டவரே நிம்மதியாக அவங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை நீர் செய்யுங்கப்பா. Let them experience the true peace. அந்த மெய்யான நிம்மதி, அமைதி, ஆண்டவரே அந்த நம்பிக்கை, அந்த சமாதானம், இதெல்லாம் பணம் கொடுத்து வாங்க முடியாத காரியத்தை சமாதான பிரபு நீங்க அவங்க வாழ்க்கையில கொண்டு வந்து ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் கேட்கும் பிதாவே, ஆமென். Thank you friends. Thank you for watching this program. நீங்க உங்க வாழ்க்கையில இந்த ப்ரோக்ராம் மூலம் நீங்க கண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. It will be an encouragement. உங்களுக்கு வாழ்க்கைக்கு ஜெபம் தேவைனாலும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு நாங்கள் ஜெபம் பண்ணுறதுக்கும் நாங்கள் ரொம்ப காத்து கொண்டு இருக்கிறோம். We'll pray for you. God answers prayers. ஸோ அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம். பாய். டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்பொழுதுமே நம்முடைய நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமையில் இருந்துச்சு. இப்பொழுது ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து புதன்கிழமையாக மாறி இருக்குது. அதே 10:30 மணி நைட்டுக்கு நம்ம நிகழ்ச்சி வரும், பாருங்கள். அது மட்டும் இல்லை, நம்முடைய யூடியூப்பில் போய் ஐசக் ஜோ MNM ஐசக் ஜோ டிவி மினிஸ்ட்ரிஸ் இதை டைப் பண்ணிங்கன்னா நம்முடைய தமிழ் செய்திகளையும் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அதில் போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி அதில் இருக்கிற பெல் பட்டனையும் அமுக்குனிங்கன்னா நம்ம ரிலீஸ் பண்ணுற ஒவ்வொன்றும் தவறாமல் உங்களுக்கு முதல்ல அறிவிக்கப்படும்.